ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. ஸோ இன்றைக்கி காலையில் நல்ல மழை பெஞ்சது. கொஞ்சம் கொஞ்சமாக மழை அப்புறம் குறைஞ்சிருச்சு. பார்க்க அழகாக இருந்துச்சு. ஒரே ஒரு செம்பருத்தி பூ பூத்திருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியில் போய் கொஞ்சோண்டு மளிகை ஜாமான் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாங்க போயிருந்தோம். ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே மெதுவாக வாங்க போயிட்டு தேவையானதெல்லாம் மெதுவாக போய் வாங்கிட்டு வந்தாச்சு. மழை நின்றுருந்தது, அதனால் வாங்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போயாச்சு. பாருங்கள், நல்லா பார்த்தாவே தெரியும். நல்லா அந்த பனி மூட்டம் இன்னும் இருந்துச்சு. காலையில் இருந்தது அப்படியே இருந்துச்சு. ஸோ ஒரு vlog இது பார்க்கலாமா, ரெசிபி பார்க்கலாம் வாங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, அப்புறம் மசால் பொடியெல்லாம் போட்டு, மசால் பொடிக்கு கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 முட்டை உடைச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி முடிச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபில்லிங் நம்ம எதுக்கு வச்சுருக்கோன்னா, தோசை மாவு ஊற்றிட்டு அதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கிட்டு நல்லா இது செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, இது ஸ்டஃபிங்காட்ட யூஸ் பண்ணிக்கலாம். இது முட்டை தோசை மாதிரி தான். ஸ்டஃபிங் முட்டை தோசை மாதிரி நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நான் தேங்காய் சட்னிக்கு பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.